सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 18 பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். சாயி பாபாவின் வடிவம் நுண்ணியத்தை விட மென்மையானதும் வலியதை விட வலுவானது. இந்த படைப்பிலே நிலவும் உணர்வு முதல் உடல் உயிரற்ற மற்றும் அசையாது வரை அனைத்தும் பெயர், வடிவம், நிறம், உருவம் முதல் கண்ணுக்கு தெரியும் அனைத்தும், அதாவது சாயி எனும் கடவுள். அத்தகைய உண்மையான மூலக்கூறு கடவுளின் பெயர், வடிவம், நிறம், அமைப்பு போன்றவை இல்லை. அவர் அடிப்படையிலே நிர்குணன். அப்படிப்பட்ட நிர்குண உருவமற்ற உருவத்திற்கு ஏதாவது பெயர் மற்றும் முகவரி கொடுத்து அதன் வடிவத்தை மதிப்பிடுவதற்கு தேவையான உரிச்சொற்களை கொடுத்ததன் மூலம் கடவுளின் உள்ளத்திலே ஒரு ஆசை எழுந்தது. சூரிய வழிபாடு செய்பவர்கள் நெய்பந்தம் ஏற்றி சூரிய பகவானுக்கு ஆரத்தி செய்கின்றார்கள். கணபதியை வழிபடுபவர்களும் கணபதியை வெல்லத்தால் படைத்து வெல்லம் நெய்வேத்தியம் செய்வார்கள். அல்லது அவ்வாறே பெருங்கடலில் இருந்து ஒரு விரலால் தண்ணீரை எடுத்து பெரும் கடலுக்கு வழங்குவது பொருத்தமற்றதாக தெரிகின்றது. ஒளியின் கடவுளுக்கு சொந்த ஒளியை சமர்ப்பிப்பதிலோ அல்லது சமுத்திரத்தில் இருந்து ஒரு விரலளவு நீரை எடுத்து புனித நீரை அது உரிய கடவுளுக்கு வழங்குவதிலோ சரியோ தவறோ எதுவும் இல்லை. இதற்கு காரணம் அந்த கடவுள்களிடம் வெளிப்படுத்தப்பட்ட தூய பக்தி. பக்தர்களின் உணர்வுகளை கண்டுதான் கடவுள் பெருமையை அதிகரிக்கின்றார். ஒரே மாதிரியான விருப்பு, சுபாவம், நாட்டம் மற்றும் போதை பழக்கம் உள்ளவர்கள் உடனடியாக நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். இது பிரபஞ்சத்தினுடைய பொதுவான விதி. பின்னர் உடல் மற்றும் ஆன்மாவின் உறவு மற்றும் ஒன்றியம் இந்த விதிக்கு விதி விலக்காகும், அதாவது எதிர் பொருத்தம் உள்ளது. இருவரின் இயல்புகளும் முற்றிலும் எதிரானவை. ஆனால் இருவருக்கும் இடையிலான நட்பு மிகவும் தனித்துவமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு ஒரு கணம் கூட வாழ முடியாது. உடல் அழியக்கூடியது. உடல் என்பது பெயர், நிறம், வடிவம் போன்ற குணங்களால் ஆனது. ஆன்மா சிறப்பெதுவும் இல்லாதது, உருவமற்றது, அழியாதது. இன்னும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு வைத்துள்ளனர். இந்த இரண்டும் இணைந்தால்தான் உலக சுழற்சி தொடர்கின்றது. ஆன்மா உன்னதமானது. ஆன்மா உணர்வு சக்தி மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அது உலகம் முழுவதும் எல்லாவற்றிலும் முதன்மையானது. ஆனால் அது மறைந்த வடிவத்திலே நுட்பமானது. இந்த மறைந்த ஆன்மாவின் வெளிப்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்பு இயற்கையை குறிக்கின்றது. இந்த இயற்கையானது கடவுளின் மாயையான சக்தியால் உருவாக்கப்பட்டதால் மாயை என்று அழைக்கப்படுகின்றது. மாயை மற்றும் புருஷன், அதாவது பிரம்மா ஆகியவற்றின் கலவையால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனின் இருப்பு நுட்பமானது மற்றும் எல்லையற்றது. பிரம்மம் எனப்படும் ஆன்மாவும் உடலும் இணைந்தவுடன் புலன்கள், 5 முக்கிய உறுப்புகள், மனம், புத்தி போன்ற 3 உடல் கூறுகளும் பிரம்மத்திலே தங்களுடைய சொந்த ஓய்வை காண்கின்றன. இதுவே இந்த உறுப்புகளினுடைய இறுதி நிலை. சிறப்பு எதுவும் இல்லாதது. உருவமற்ற ஆன்மாவின் வடிவம் உரையில்லாத படிகக்கல் போன்றது. ஆனால் இந்த ஆன்மா மாயையுடன் தொடர்பு கொண்டவுடன் அது உடல் வடிவிலே உலக மதத்திற்குள் வருகின்றது. மாயையின் கலவையால் இந்த உடல் கர்மா மற்றும் அதன் விளைவுகளால் பாதிக்கப்படுகின்றது. அங்கிருந்து மாயையின் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி நகரத் தொடங்குகின்றது. படிகக்கல் சிவப்பு, மஞ்சள், கருப்பு மற்றும் நீல நிற நிழல்களை கொண்டதாக தோன்றும். படிகக்கல்லானது அது இணைந்த நிறத்திலே தோன்றுகின்றது. ஆனால் படிகத்திற்கு அந்த குறிப்பிட்ட நிறத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர் நிறத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் பல்வேறு வண்ண பட்டங்களிலிருந்து விடுபட்டவர் மற்றும் கோளாறுகளிலிருந்து விடுபட்டவர். பாலைவனத்திலே கானல் நீரினுடைய நிழலை பார்த்த மான் அது தண்ணீர் என்று உணர்கின்றது.
சிப்பியினுடைய பளபளப்பை கண்டால் வெள்ளி போன்ற தோற்றம் ஏற்படுகின்றது. கயிற்றின் துண்டை பார்த்தால் பாம்பு போன்ற தோற்றம் ஏற்படும். இவை அனைத்தும் உண்மையல்ல, வெறும் தோற்றம். கயிறாக இருந்தாலும் பாம்பாக இருப்பதை காட்சிப்படுத்துவது எப்படி உண்மையல்லவோ, அதே போல இந்த உடலை புரிந்து கொள்வது, அதாவது நான் என்பது அடிப்படையிலே சுதந்திரமான ஆன்மாவை கட்டுவதற்கு சமம். உடல் 17 உறுப்புகளால் ஆனது. 5 முக்கிய உறுப்புகள், 5 அறிவு உறுப்புகள், 5 செயல் உறுப்புகள், மனம் மற்றும் புத்தி ஆகியவை அத்தகைய 17 கூறுகள். ஆன்மா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது கண்ணுக்கு தெரிவதிலிருந்து வேறுபட்டது. அது சுயமாக இருப்பது, தூய உணர்வு. அதன் உருவம், வடிவம், நிறம் முதலியவை இன்றி இருக்கின்றது. நம் உடலை பற்றி நாம் பெருமைப்படும் வரை, இந்த உடலை பற்றிய இந்த புரிதல், அதாவது நான் இருக்கும் வரை, கர்மமும் கர்ம யோகமும் இந்த உடலுடன் இணைந்திருக்கும் செயல்களாலும் இன்பங்களாலும் உடலை விடுவிக்க முடியாது. கர்மாவும் கர்மாவின் இன்பமும் நிச்சயமாக மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தருகின்றன. ஆலமரத்தின் விதைகள் மிக நுணுக்கமானவை, ஆனால் அது மாபெரும் மரத்தை உருவாக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்டது. ஆலமரத்தினுடைய பழம் ஒரு இலந்தை பழம் போன்று சிறியது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விதைகளை கொண்டுள்ளது. ஆலமரத்திலே எண்ணற்ற பழங்கள் உள்ளன. இப்படி ஒரு ஆலமரம் கோடிக்கணக்கான ஆலமரங்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்றுள்ளது. ஆலமரத்தின் ஒவ்வொரு விதையிலிருந்தும் பல மாபெரும் மரங்கள் உருவாகும். இந்த உண்மை அல்லது நிலைமை பிரபஞ்சம் அழியும் வரை இப்படியே தொடரும். படைப்பின் இந்த உறுப்பு விதிகளின்படி இந்த படைப்பையும் இந்த உலகத்தினுடைய படைப்பையும் கவனமாக கவனியுங்கள். உண்மையிலே உலகிலும் இதேதான் நடக்கின்றது. இந்த உலகிலே உள்ள அனைத்தும் மாயை. பின்னர் நித்தியமானவைகளை பற்றிய அறிவை பெற்று, நித்திய அறிவை பெற்ற பிறகு உலகத்தை பற்றிய பயத்திலிருந்து விடுபடுவது. ஒருவன் பயத்திலிருந்து விடுபட்டவுடன் ஆன்மாவினுடைய சுதந்திரமான நிலை, அதாவது தனது சொந்த வடிவத்தை பற்றி அறிந்து சுயநிலையை அனுபவிப்பது, அதிலிருந்து பேரின்பமும் மற்றும் அதிலிருந்து இறைவனை அடைவதும் அதே உயிர்களின் வாழ்க்கை தொடர். இந்த பாதை ஆன்மாவின் இயக்கத்தை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்றது. இதுவே வாழ்க்கையினுடைய நோக்கமும் லட்சியமும் ஆகும். மோட்சம் ஒருவரின் உண்மையான இயல்பின் உண்மையான அங்கீகாரம். நித்திய அறிவை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்திலிருந்து முழுமையான பற்றின்மை, செயல்கள் மற்றும் செயல்களின் இன்பம் இல்லாமல் நித்திய அறிவை அடைய முடியாது. உலகத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை பெற, உலகின் மாயையான மற்றும் விரைவான தன்மையை அறியாமல் பற்றின்மையை அடைய முடியாது. நிலையற்ற உலகின் பாதையிலே உலகத்தினுடைய பல்வேறு மாயைகள் மற்றும் மாயைகளால் கண்கள் இமைக்காமல் இருக்கும். உலக பாதையிலே குழம்பி திசையில்லாத நிலையிலே அலைய ஆரம்பிக்கின்றோம். எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது கடினம். இந்த உலகம் வெறும் தோற்றம், வெறும் மாயை. இது ஒரு தற்காலிக மாயையினுடைய தவறான கண்டுபிடிப்பு. உலக பாதையிலே எல்லாமே தவறானது. உலகம் அதன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கனவு, சொகுசு. பிறகு ஏன் இந்த நொடிப்பொழுதிற்கு வீணாக கஷ்டப்பட வேண்டும்? அதற்காக ஏன் வீணாக உழைக்க வேண்டும்? உறங்கும்போது கண்ட கனவு எழுந்தவுடன் அழிந்துவிடும். அவ்வாறே தன்னுடைய வடிவிலே நிலைத்திருப்பவனுக்கு உலக உணர்வு தெரியாது. அவனுக்கு உலகத்தின் மீது பற்று இல்லை. ஆன்மாவின் உண்மையான தன்மையை அறிந்து ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக மாறுதல், ஆன்மா சிவாத்மாவை நோக்கி இடம்பெயர்தல், ஆன்மாவை பற்றிய சரியான அறிவை பெறுதல், உலகினுடைய பற்றுதல் மற்றும் மாயையினுடைய பிணைப்புகள், சுகம் மற்றும் துக்கம் ஆகியவற்றின் கற்பனைகள், மகிழ்ச்சி, சோகம், ஆனந்தம், இந்த நொடிப்பொழுதினுடைய மாயையான உணர்ச்சிகளில் இருந்து வெளிவர இதுவே உயிரினத்தின் உண்மையான விழிப்புணர்வு நிலை. இதை தவிர வேறு வழியில்லை. பாபா மஸ்ஜித் மாயிலே அமர்ந்து உடையாத அறிவினுடைய மேன்மையை உபதேசித்து வந்தாலும் பக்தி மார்க்கத்தினுடைய மேன்மையான முக்கியத்துவத்தை அனைவருக்கும் எடுத்துரைத்து வந்தார். பக்தி மார்க்கத்தை பின்பற்றுமாறு சாமானியர்களுக்கு அறிவுறுத்தி வந்தார். ஞானப்பாதையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறும் பாபா, அறிவை அடையும் பாதையை ராம சீத்தாப்பழத்துடன், பக்தி மார்க்கத்தை சீத்தாப்பழத்துடன் ஒப்பிட்டார். பக்தியினுடைய பாதை ஒரு இனிமையான
குறுகிய மற்றும் எளிமையான வழிமுறையாகும். பக்தி என்பது சீத்தாப்பழம் போல இனிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றது. ராம சீத்தாப்பழம் போன்ற மரத்திலே முதிர்ச்சி அடையும் போதுதான் ஞானத்தை பெறுவது இனிமையாகின்றது. 2 பாதைகளும் இனிமையாகவும் ரசமயமாகவும் இருக்கும். இரண்டினுடைய வாசனையும் மிகவும் இனிமையானது. ஆனால் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ராம சீத்தாப்பழத்திலே பழம் பழுத்தால்தான் சுவையாக இருக்கும். அதை பச்சையாக பறித்து சமைக்க முயற்சித்தால் பழம் சுவையாக இருக்காது. மாறாக துவர்ப்பு தன்மையுடன் இருக்கும். அதுபோலவே குருவினுடைய அருகாமையிலே ஒரு வடிவத்திலே விசுவாசம் இருப்பதன் மூலம்தான் இறைவனை அடைவதற்கான ஞானம், விசுவாசமாக இருப்பதன் மூலம்தான் இறைவனை அடைவதற்கான ஞான பாதையை அடைய முடியும். அதுபோலவே குருவின் அருகாமையில் ஒரு வடிவத்திலே விசுவாசமாக இருப்பதன் மூலம்தான் இறைவனை அடைவதற்கான ஞான பாதையை அடைய முடியும். ராம சீத்தாப்பழ மரத்திலே பழுக்கும் வரை பொறுமையுடன் காத்திருப்பவர் மட்டுமே அதன் இனிமையான சுவையை அனுபவிக்க முடியும். ஞானமும் அப்படித்தான். ராம சீத்தாப்பழம் இனிப்பு மிகவும் இனிமையானது. ஆனால் அது மரத்திலேயே முதிர்ச்சி அடைந்திருந்தால் மட்டுமே. அப்படி இல்லாமல் காய்க்கு முன் பறித்து சமைத்தால் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்காது. மரத்திலே முதிர்ச்சி அடையும் போதுதான் அது சுவை, இனிப்பு மற்றும் இனிப்பு ஆகியவற்றை பெறுகின்றது. ராம சீத்தாப்பழம் மரத்திலே பழுக்க வைக்கும் பொறுமை உள்ளவனுக்குத்தான் இனிப்பான ராம சீத்தாப்பழம் கிடைக்கும். சீத்தாப்பழத்தை பெறுவதற்கு இவ்வளவு முயற்சியோ சிரமமோ தேவையில்லை. சிறிய முயற்சியால் எளிதிலே அடைய முடியும். அதனால்தான் இது மிகவும் மதிப்பு மிக்கது. ராம சீத்தாப்பழ மரத்தில் இருந்து விழுந்து விடுவோமோ என்ற பயம். பழுத்த பழம் மரத்தில் இருந்து விழுந்தால் தரையிலே விழுந்தவுடன் வெடித்து அழுகிவிடும். அறிவாளிகளுக்கும் இதே நிலைதான். சத்குரு என்ற மரத்திலிருந்து நாம் விலகிச் சென்றவுடன் வழிதவறி செல்லும் வாய்ப்பு வலுப்பெறுகின்றது. முழுமையான அறிவை அடையாமலோ அல்லது முழுமையான அறிவை பெற்ற பின்னரும் குருவினுடைய அருள் இல்லாமலோ அறிவு பாதை வழிதவறி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அறிவின் பாதையிலே சாதனைகளின் ஈர்ப்பு உள்ளது. அவற்றின் மீது முழு கட்டுப்பாட்டை பெற்ற பிறகு ஒரு துளி கூட அசையாமல் குருவினுடைய இருப்பை விட்டு விலகாமல் நித்திய அறிவை பெறுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். சிறிய கவனக்குறைவு கூட வேலையை கெடுத்துவிடும். இந்த காரணத்திற்காக பகவான் சாயி தனது சீடர்களுக்கு பக்தி மற்றும் தியானத்தின் எளிய முறைகளை மட்டுமே அடிக்கடி கூறுகின்றார். கடவுளை தியானிப்பது ஞானத்தை விட சிறந்தது மற்றும் எளிதானது. பகவத்கீதையிலே அர்ஜுனனிடம் கடவுளே இதை சொல்லியிருக்கின்றார். சாயி மகாராஜ் தனது பக்தர்களிடம் உலக பெருங்கடலின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற பக்தி ஒன்றே வழி என்று கூறி வந்தார். மகாபாரத போரின் போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையினுடைய அறிவை புகட்டும் போதும் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறுகின்றார். இந்த உலக பெருங்கடலை கடக்க அறிவை விட தியானம் மற்றும் எளிமையான வழிமுறையாகும். பகவான் ஸ்ரீ சாயி பாபாவும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதே விஷயத்தை ஆமோதிக்கின்றார். பக்தி என்பது எளிய வழி. இவ்வாறு பக்தர்களிடம் கூறப்படுகின்றது. சரி, இது எல்லாம் நன்றாக இருக்கின்றது. முந்தைய அத்தியாயத்திலே குறிப்பிட்ட இந்த தலைப்பு தொடர்பான கதை முழுமையடையாமல் இருந்தது. அதைத்தான் இப்போது நான் கேட்பவர்களுக்கு சொல்கின்றேன். ஷிரடியிலே ஒரு வயதான பாட்டி சாயியிடம் தன்னுடைய காதிலே குரு மந்திரம் கூற வேண்டும் என்பதற்காக உணவையும் தண்ணீரையும் துறந்து விரதம் இருந்தார். ஸ்ரீஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज